என்ன இன்னும் ஒரு 10 நாள் இருந்துட்டு போக கூடாதா? என்னடா பண்ண சொல்ற? எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியுமா என்ன? சும்மா வந்தா என்ன? சத்தியம் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்ட. இனிமேல் அங்க போய் தான் லீவ்லாம் கேட்கணும். என் பர்ஸ் எங்க வச்சேன்? இருநே தேடி எடுத்துட்டு வர்றேன். ஏய், எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். எடா பர்ஸ் கிடைச்சதா? எப்படி கிடைக்கும்? நீதான் பெட்டியில பர்ச வைக்கும்போது நான் பார்த்தனே. அதே முன்னாடியே சொல்ல அண்ணே. எனக்கும் கொஞ்சம் இங்கீதம் தெரியும். நானும் வயசுக்கு வந்துட்டேன்ல. அட திருட்டு பயல. அண்ணி ஒன்னும் அவசரம் இல்ல. பஸ்ஸுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. நீங்க ஏதாவது மறந்து வச்சிருந்தா சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு அப்புறமா வர்றேன். டேய் மானத்தை வாங்காதடா, பொட்டிய தூக்கு. வானே கூப்பிடலாம். நம்ம ஊர் விநாயகர் கோயில்ல கன்னி பொண்ணுங்க 108 வாட்டி பிரகாரம் சுத்தி வந்து பூஜை பண்ணா நினைச்சது கை கூடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக வேண்டி 108 வாட்டி சுத்தி சீக்கிரமே உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ரொம்ப நன்றிமா. என்னடா அது நம்ம மேல இவ்வளவு அக்கறைப்படுறாளே, என்ன விஷயம் நீங்க கேட்கலையே? சரி சொல்ல. இந்த வீட்லயே உங்களுக்கு தங்கச்சியா வந்து வாழ போறவளுக்கு அக்கா மேல அக்கறை இருக்காதா? என்ன சொல்ற நீ? புரியலையா? வெங்கல பானைய புளி போட்டு தேய்ச்ச மாதிரி பளிச்சுன்னு விளக்கிடுறேன். வாங்களே. நீங்க வெளியூரா? இங்க எல்லாம் அந்த சிகரெட் கிடைக்காது. வண்டி விடுறா, வண்டி விடுறான்றேன். இதே வால் பசங்களா இருக்கு. விடுறா. டேய் சுப்பு, அங்க என்னடா வேடிக்கை? பெல் அடிக்கிற நேரம் ஆச்சுல, ஸ்கூலுக்கு போங்க. என்னது? நம்ம வீட்டு வாசல்ல மோட்டார் சைக்கிள் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. சார் சார், யாரோ எனக்கு வேண்டாதவன் மொட்டை கடுதாசி எழுதி போட்டிருக்கா சார். சத்தியமா சொல்றேன், நான் சாராய வியாபாரத்தை நிறுத்தி ரொம்ப நாள் ஆகுது. அண்ணா, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? அண்ணனா? அண்ணே, நான் தான் அருண். யாரு? அருணா? அருணாச்சலம். அருணாச்சலமா? என் தம்பி அருணாச்சலமா? நீயா? அடே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லாம அரட்டாயிரோட ஊரை விட்டு ஓடி போனேன். இப்ப என்னடா கண்ணு முன்னு தெரியாம வளர்ந்து பேண்ட் ஷர்ட்டியோட வந்து நிக்கிறியா? நல்லா இருக்கியாடா? இவ்வளவு நாள் எங்க இருந்தா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என்னம்மா அப்படி பாக்குற? உங்க அண்ணன் அருணாச்சலம் அரட்டாயரு. அப்படியா? சரி சரி, அண்ணன் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காரு. முதல்ல கை கால் அலம்பிட்டு சாப்பிடுவாங்க. ஐயோ, வெறும் சாப்பாடா? அப்படியெல்லாம் சாப்பிட்டு நமக்கு பார்க்கல. அப்படின்னா? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுமா. பிச்சமுத்து, சின்னசாமி, அசோக், பாஸ்கர், கண்ணன், முரளி, அருண். சௌக்கியமா இருக்கியா மாலதி? என் கூட பேச நீ விருப்பப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவசியம் நான் பேசியே ஆகணும். இன்னைக்கு என்ன பார்த்தா உனக்கு வெறுப்பா இருக்கலாம். ஆனா காதலிச்சது உண்மை இல்லையா? மனம் விட்டு பேச ஒரு சந்தர்ப்பம் கொடு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டு வெளியே போயிடு. மூஞ்சில முழிக்காதேன்னு சொல்றியா? சாயந்தரம் ஸ்கூல் விட்டு போகும்போது நீ இங்க வா. இல்ல உன்னை பார்த்து பேசுறதுக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன்.
என்ன அருணாச்சலம் இங்கே உட்கார்ந்திருக்க? ஒரு வேளை நிலம் வாங்கி உழுக போறாரா என்னமோ? கலப்பைய காணா, கையிலேயே உழுகுறதா உத்தியாசமா? யோ சும்மா இருங்கயா, என் கவலை எனக்கு தான் தெரியும். நான் தான் காதல்ல கவலையா இருக்கேன். உனக்குமா? ஏன் எனக்கு வரக்கூடாதா? அதானே, எரும மாடே பசு மாட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு. மாட்டை விடவா இவன் மோசம்? ஆமா, உன் காதலுக்கு என்ன இடைஞ்சல்? இவன் மூஞ்சிதான். சும்மா இருங்கண்ணே. அந்த பொண்ணோட அப்ப என்ன மாலதி மலைச்சு போய் நிக்கிற? நான் ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சிட்டேன்னா அவ சைக்காலஜி தெரிஞ்சு டிக் பண்ணாம விட மாட்டேன். அந்த விஷயத்துல மிஸ் ஆனது நீ ஒருத்தி மட்டும்தான். இப்ப நாம எதிர்பாராம சந்திச்சுக்கிட்டோமே, அது என் அதிர்ஷ்டம். ஒரே ஒரு முறை இது நமக்கு பழகி போன விஷயம். இப்ப நீ என் கன்னத்துல அடிச்சிட்ட, ஆனா நான் நினைச்சா உன் வாழ்க்கையிலேயே அடிச்சிடுவேன். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சிட்டேன்னா தனியா ஒரு ஃபைலை போட்டுடுவேன். உன்னோட ஃபைல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன், பாக்குறியா? அட பாவி, நீ மயக்கம் போட்டு சாஞ்ச, உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நான் தாங்கி பிடிச்சேன். அதெல்லாம் ஒரு செட்டப்மா. அருண், அருண், வயசான காலத்துல எங்க அப்பா குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த படத்தை எல்லாம் உன் மேல பரிதாபப்பட்டு கொடுத்தோம். ஆனா நாங்க ஏமாந்துட்டோம். அந்த அதிர்ச்சியில எங்க அப்பா செத்துட்டாரு. நிராதரவா நின்ன எனக்கு ஒரு நல்ல குடும்பத்துல கௌரவமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை கழிச்சிடாத ப்ளீஸ். ஐயோ, நம்ம பொண்ணுங்க கிட்டயே இதான் மோசமான பழக்கம். இந்த சென்டிமெண்ட்ஸே நமக்கு ஒத்து வரதில்லை. அருண், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னம்மா பார்வையிலேயே மிரட்டுற? நினைச்சுக்கிறியா? இந்த கிராமத்துல உன் குடும்பத்துக்கு இருக்கிற கௌரவத்தை கேள்விப்பட்டேன். இதோட நெகட்டிவ் என்கிட்டதான் இருக்கு. நான் நினைச்சேன்னா வீட்டுக்கு ஒரு போட்டோ மாட்டுவேன். கண்ணகி, அப்புறம் உன்னுடைய கதி. ஒரு முறை உன்னை இழந்துட்டா உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. உன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைச்சா உன் வாழ்க்கையவே இழந்துடுவேன். எது புத்திசாலித்தனம்னு நீயே முடிவு பண்ணிக்க. என்ன சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்க? அது வந்துமா, நான் அருண் உங்களை மிரட்டினதை பார்த்தேன். என்ன நீங்க நம்பலாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அருணை முதலா நான் சந்திச்சப்பா பாக்கிறதுக்கே ரொம்ப அப்பாவியா, வறுமையான நிலைமையில வேலை தேடிக்கிட்டு அலைஞ்சா. உடம்புக்கு சுகமில்லாத எங்க அப்பாவுக்கு ஒத்தாசையா இருந்தா. எங்க அப்பாவுக்கு உடனடியா என் கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. அருணையே மாப்பிள்ளையா ஆக்கிடுறதுன்னு முடிவெடுத்தாரு. நல்ல யோசனை பண்ணி பார்த்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என் உடம்பு இருக்கிற நிலைமையில என் பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும்னு ஆசைப்படுறேன். கஷ்டத்துல இருந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காத உன் சுபாவம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. நீ சம்மதிச்சேன்னா? நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு குடும்பத்தை கட்டி காக்குற அளவுக்கு நிரந்தர வேலை எனக்கு கிடையாது. வாய் பேசாத என் தங்கச்சிக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவே வழி தெரியல. இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு சரியா இருக்காதுங்க. பொறுப்பா நீ சிந்திக்கிறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மாலதி கல்யாணத்துக்குன்னு நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். நீ எனக்கு மாப்பிள்ளையா வருதுன்னா அந்த பணத்தை வச்சு சின்னதா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம். அதோட உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வழி செய்யலாமே. வரதட்சணை வாங்குறது கூட ஒரு ஆம்பளை தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கிற காரியம் தானே. இந்த வார்த்தையை நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதை நான் வரதட்சணையா நினைக்கல, என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமைய நான் செய்ய வேண்டிய கடமையா நினைக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம். சீக்கிரமா ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்.
வாங்கிக்கப்பா. உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. அதுக்கப்புறம் அருண் எங்க வீட்டு பக்கமே வரல. ஒரு நாள் அவனை தேடி அவன் வீட்டுக்கு நான் போனேன். சுகந்தி, சுகந்தி, ஏன் அழற? அண்ணன் இல்ல, வெளியே போயிட்டாரா? அவர் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. நீ நீ ஊமை இல்ல? இல்ல, அப்படி நடிக்க சொன்னாரு. நீங்க பணம் கொடுத்துட்டீங்களா? 2 நாளைக்கு முன்னாடியே பணம் கொடுத்தாச்சே. அப்போ வேற இடம் தேடி போயிருப்பாரு. நீ என்ன சொல்ற? நீ அவருக்கு தங்கச்சி தானே? அந்த வார்த்தைய இன்னொரு தடவை சொல்லாதீங்க. அப்படின்னா நீ என்னால நம்பவே முடியல. பாக்குறதுக்கு அப்பாவியா இருந்தாரு, அவரையே என்ன ஏமாத்தணும்? இது அவனுக்கு தொழில். இவங்கிட்ட சிக்கிக்கிட்டா கற்பிழந்து அவன் சொல்றபடியெல்லாம் கேட்டு நடக்கிறத தவிர வேற வழியே இல்லாம போயிடும். அந்த வகையில நீங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க. என்ன, நீங்க இழந்தது பணத்தை மட்டும்தான். இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு தங்கச்சியா பிறந்தது நினைச்சு நான் அவமானப்படுறேன். இவனை சும்மா விடக்கூடாது. ஊரை கூட்டி நியாயத்தை கேட்டே ஆகணும். அப்படி அவசரப்படக்கூடாதுமா. ஒரு நாள் அவன் பசி மயக்கத்துல சாஞ்சுப்போ நான் அவனை தாங்கி பிடிச்சேன். அவன் திட்டம் போட்டே என் மேல சாஞ்சு அப்படி போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அதை வச்சுதான் இப்ப மிரட்டிட்டு இருக்கான். ஒண்ணுக்கு போற குழந்தை பேய நினைச்சு பயப்படுற மாதிரி ஒரேடியா மிரள்றீங்களே, விடுங்கக்கா. அவனாச்சு நாமாச்சு பாத்துடலாம். அண்ணி பவுடர் கொடுங்க. அண்ணி டிஃபன் எடுத்து வைங்க. நீயா? முதல்ல தண்ணி குடியா, அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்க. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன தொடர அளவுக்கு நீ துணிஞ்சிருப்ப. ஏன் தொட்டா என்ன தோஷமா? இல்ல உன்னை தொடறது என்ன புதுசா? இப்ப மரியாதையா வெளியே போறியா இல்லையா? அண்ணே, இவரை ஏன் உள்ள விட்டீங்க? யோ, பதில் சொல்றதுக்கு இப்ப அவங்க இல்ல. நம்ம விஷயம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டேன். தங்கச்சி வெளுத்துக்கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்ப நம்ம 2 பேர் மட்டும்தான் தனியா இருக்கோம். ஏய், எங்க அண்ணி கிட்ட நீ ஏதோ சொல்லி அவங்க மனசை கெடுத்திருக்க. உன்னை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தா நல்ல நாக்க புடிங்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பாங்க. கேட்டாங்களே. அடியே அறிவு கெட்டவளே, இதையே இவ்வளவு லேட்டா வந்து சொல்ற? உங்க பெரிய மச்சான் பட்டாளத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா தகராற தீர்த்து வச்சு தாலி கட்ட வச்சிருப்பேனேன்னு சொன்னாங்க. யோ, உங்க அண்ணன் பட்டாளத்துல இருந்து வந்த உடனே நம்ம கல்யாணம் தான். கோயிலுக்கு வந்தா சாமியை கும்பிட்டுட்டு தண்ணி தானத்தை சுத்தணும். என்னையே சுத்துற? யோ, நீ சொன்ன பதிலே சொல்லட்டா? சாமியை கும்பிட்டேன், சரின்னு சொல்லிடுச்சு. இனி நீ தான் வரம் கொடுக்கணும்.
ஒண்ணு கட்டிக்கிட்டவனா இருக்கணும் இல்ல கட்டிக்க போறவனா இருக்கணும். ஓங்கி அரைஞ்சு நீதான் என் புருஷன்னு சொல்லிட்ட. அதை எப்ப ஊரறிய சொல்ல போற? எனக்கு வழிய சொல்லிட்டு போயா. உனக்கு நான் தான், எனக்கு நீதான் இந்த சன்னதியில நம்ம ரத்தத்தை காணிக்கையா செலுத்தணும். அது எப்பவுமே போய் ஆகாது. வேண்டாயா, அழிச்சிடாதையா.
என்ன அண்ணி அநியாயமா அவன் தூக்கத்தை கத்துட்டான்ல, அவன் என்ன பண்ற பாருங்க. என்னங்க அந்த ஆள் கூட எதுக்குங்க தகராறு? நீங்க சும்மா இருங்க. நிறுத்து நிறுத்தியா. என்ன தூங்கு நேரத்துல பைக் டுபுடுன்னு ஓடிட்டு இருக்க? அதிகமா கஷ்டப்படுத்துறல, ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தேன்ல, அதான் தீராத மோகம். என்ன சொல்ற? இந்த மண்ணை விட்டு போய் பல வருஷம் ஆச்சுல்ல, அதான் பாசம் விட மாட்டேங்குது. அப்பா மண்ணின் மைந்தா, நீ பகலெல்லாம் இந்த மண்ணுல கடந்து பொறலு, எங்களுக்கு கவலையே இல்ல. ராத்திரியில வந்து எங்க தூக்கத்தை கெடுக்காத. அப்ப புறப்புறியா? ரொம்ப நாளைக்கு உங்க தூக்கத்தை கெடுக்க மாட்டேன். இன்னும் 3 நாள் தான் இந்த ஊர்ல. 17, 18, 19. 19ஆம் தேதி தான் கடைசி நாள். இன்னும் 3 நாள் தான் இந்த ஊர்ல. 17, 18, 19. 19ஆம் தேதி தான் கடைசி நாள். அண்ணே என்ன யோசனை பண்றீங்க? ஸ்கூலுக்கு நேரமாச்சு, புறப்படலாம். எனக்கு இன்னைக்கு தலை பாரமா இருக்கு. எனக்கு லீவ் சொல்லிடுங்களேன். சரிண்ணே. வெரி குட். ஊருக்கு போறதா காலையிலேயே வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இவ்வளவு நேரமா வரலன்னதும் இந்த கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம போட்டோவை கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். புத்திசாலி, வந்துட்டேன். அண்ணே அண்ணே என்னாச்சு அண்ணே? அண்ணே என்னாச்சு உங்களுக்கு? ராசா ராசா, வீரமுத்து ஏதாவது கடிதாசி கிடாச்சி போட்டானா? வா பாட்டி, வந்து அன்னைக்கு என்னாச்சுன்னு பாரு. சீக்கிரம் வா பாட்டி. விலகு. என்ன அப்படி பாக்குற? மாசமா இருக்கா? அதையே மெதுவா சொல்ற, சந்தோஷமா சொல்லு. இந்த ரூபாய் வச்சுக்க. இந்த விஷயத்தை எங்க அண்ணனுக்கு உடனே தந்தி அடிச்சிடறேன். யார் இந்த நேரத்துல? அண்ணே என்னண்ணே, எப்ப ஊருக்கு வந்தாலும் என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி தந்தி கொடுப்ப, இப்ப திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? உங்க அண்ணி குழந்தை உண்டா இருக்கிற செய்தி கேட்டதும் அந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். மாலதி, எங்க போற? இருங்க, ஆரத்தி கழிச்சு எடுத்துட்டு வரேன். ஆரத்தி எடுப்பாங்களே, அது எதுக்கு? திருஷ்டி பட்டுக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதான் பட்டு போச்சே. ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஒண்ணு இல்ல. காஃபி சாப்பிடுங்க. குழந்தை உண்டாயிருக்கியா? யாருக்கு? அண்ணே என்ன வார்த்தை கேக்குறீங்க? Shut up.
குறுக்க பேசாத. என்ன கேட்டீங்க? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாரு அப்பன்னு கேட்ட. சாராயத்தை ஊத்து நீ ஜன்னல்ல தான் சாத்து. ஏ கோணிய ஊறுகாய தொட்டுக்கிட்டு ஒரு இழுத்தினா பயங்கரமா தூய்க்கும். பட்டாளத்தை வரா, எடுத்து ஒடிச்சு போயிடா. சாராயத்தை எடுறா. பட்டாளத்தான் நீ ஊர்ல இருக்கிறப்போ என்னைக்காவது நான் சாராயம் வித்திருக்கேனா? அதான்பா நான் உனக்கு கொடுக்குற மறுவாது. சாராயத்தை எடுடா. எடுறா. என்னங்க இவர் சாராயம் விக்கிறதுக்கே ஒத்துக்க மாட்டாரு, இப்ப குடிக்க வந்துட்டாரு. அதான்டா எனக்கும் புரியல. பட்டாளத்தான் ஏன் குழம்பி போயிருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. அதையே காரணமா வச்சு ஒரு வழி பண்ணிடுறேன். அன்னைக்கு நாடி பிடிச்சு பார்த்ததும் அவன் முழுகாம இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என் நாடியே நின்னு போச்சுடா. நீ அந்த பயலுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்துட்ட. உன் கூட பிறந்திருந்தா அண்ணிங்கிற கௌரவம் கொடுத்திருப்பா. அவன் குப்பையில கடந்தவன் தானே, அதுதான் குடித்தனம் நடத்திட்டான். இன்னொரு தடவை சொல்லு. அவன் உன் கூட பிறந்திருந்தா அண்ணிங்கிற கௌரவம் கொடுத்திருப்பான். குப்பையில கடந்தவன் தானே, அதுதான் குடித்தனம் நடத்திட்டான். நன்றி கெட்ட நாயே உன்ன. என்னங்க அவர் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. கட்டிக்கிட்டவனோட வச்சுக்கிட்டவன் மேல பாசம் பொங்குதோ? குறுக்க பேசாத, போட்டு தள்ளிடுவேன். ஏண்டா குப்பை மேட்ல கடந்த உடனே குளிப்பாட்டி நடுவுட்ல வச்சண்டா. ஆனா கடைசியா என் குடும்பத்தை நீ குப்பை மேட ஆக்கிட்டல்ல, உன்னை வெட்டி புதைச்சாதான்டா என் ஆத்திரம் அடங்கும். ஆனா அத நாயே உன்ன. அண்ணே இனிமே நீ வெட்டித்தான் நான் சாகணும் இல்லைன்னு எப்போ வாயால என்ன அனாத நான் ஏன்னு சொன்னியோ அப்பவே நான் செத்துட்டேன். அப்பவே நான் செத்துட்டேன். ஆனா வெட்டதுக்கு முன்னாடி அதுக்கு காரணம் மட்டும் சொல்லிருந்தேன். டேய் உனக்கு தெரியாதடா, ஏன் சந்ததியை அழிச்சுக்கிட்டு உன்னை நான் காப்பாத்துறேன். ஆனா நீ உன் சந்ததிய என் பொண்டாட்டி வயித்துல உருவாக்கிட்டியடா. புரியல சொல்றேன். நீ 7 வயசுல விஷக்காய்ச்சல சாவ கிடக்கும் போது நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்த பணத்துல உன்னை நான் காப்பாத்துனேன்டா. காரணம் கேட்டிய போதுமா? அண்ணே இந்த அநாத பயலுக்காக உன் சந்ததியவே அடிச்சுக்கிட்டேன்னு சொன்ன. சத்தியமா சொல்றேனே, நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன வெட்டினா தான் உன் கோவம் அடங்கும்னா என்ன வெட்டிருனே, என்ன வெட்டிருனே, என்ன வெட்டிருங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதடா. போடா அண்ணே போடா. அவனை வெளியே துரத்தன மாதிரி உன்னை வெளியே துரத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ ஆஃப்டர் ஆல் நேத்து வந்தவன். இந்த கிராமத்துல என் கௌரவம் ரொம்ப பெருசு. என் பொண்டாட்டி சோரம் போயிட்டான்னு வெளியே தெரியக்கூடாது. அதனாலதான் என் வேதனைகளை அடக்கி வச்சிருக்க மாதிரி உன்னையும் இங்க தங்க வச்சிருக்கேன். இல்ல என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டீங்களே, அன்னைக்கு நான் சத்திருக்கணும். ஆனா நான் சாவல. ஏன் சத்தியமா நான் உயிர் வாழணுங்கிற ஆசையில இல்ல. அப்படி நான் சத்துட்டா உங்க நினைப்பு உண்மை ஆயிடுங்கிற பயத்தினாலதான். ஊரார் சந்தேகப்பட்டதுக்காக அன்னைக்கு ராம சீதையை தீ குளிக்க சொன்னா. ஆனா நீங்க உங்க மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு என்ன சந்தேகப்படுறீங்க? ராமனாவது சீதை பரிசுத்தமானவளை நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தான். நான் நெருப்புங்க, அதை நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். இது இந்த தாலி மேல சத்தியம். வணக்கம் வாத்தியாரம்மா. என்ன விஷயம்? ஏற்கனவே மாலை மரியாதையோட வந்து உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன். நீங்க தான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து வா அப்பதான் ஒத்துக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சுங்க போயிடுங்க. போறேன். நீங்க உங்க குழந்தைனுக்கு தனியா டியூஷன் எடுக்கிறதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த டியூஷனை நானும் உங்ககிட்ட எடுத்துக்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துடுறேன். பாசு குழந்தை ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவ. உனக்கு இந்த மரியாதையா ஜாஸ்தி. பேசுவடா.
ஏன்னா உங்க அண்ணன் வீட்டை விட்டு விரட்டிட்டாலும் நீயும் உங்க அண்ணியும் பள்ளிக்கூடத்துல பக்குவமா ஒதுங்கிறீங்கல்ல. சொன்ன சட்டை விடுறா. ராஜா விடுங்க, ராஜா விடுங்க. ராஜா ராஜா இப்ப விட போறீங்களா இல்லையா? என்ன கை நீட்டி அடிச்சு அவமானப்படுத்திட்டல ஒண்ணு. ஏதாவது பேசுன வாங்க போலாம். என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தாண்டா ஏம. ராஜா, உனக்கு ஏற்பட்ட வீண் பழி ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி என்ன சுட்டுக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியத்தான் போகுது. அப்ப உன்னை கலங்கப்படுத்தின உங்க மூஞ்சில காரி துப்பாம நான் விட மாட்டேன். சாப்பிடுங்க. நான் இல்லாம வாழவே முடியாதுன்னு சொன்ன உனக்கு இப்ப என்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்குல்ல? சந்தர்ப்பம் கிடைச்சதும் சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறியா? ஒன்ன தரங்கட்டவனுதான் நான் ஒதுக்குனேன். இப்ப என் குடும்பமும் தரங்கட்டு போச்சுன்னு குத்தி காட்ட வந்தியா? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? புரிஞ்சதுனாலதான் விலகியே வந்தேன். மறுபடியும் துரத்தி வந்து ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குற? தவிஞ்சு போயிடு. போறையா போறேன். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். என்ன நீ உன் மனைவின்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். இது சத்தியம். என்கிட்ட வீணா சபதம் போறதை விட்டுட்டு உருப்படாத உன் குடும்பத்தை திருத்த முதல்ல வழிய பாரு. மிஸ்டர், நீங்க எந்த ஊர் தானே? ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு கிரிமினல் ஆசாமியை தேடி வந்தேன். அவன் இந்த ஊர் தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இவனை பாத்துறீங்களா? இவனை நான் பாத்துருக்கேன் சார். வெரி குட். டீச்சர் 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 பாத்தியர் உங்களை உடனே வர சொன்னாரு. சரி நீ போ. என்ன வர சொன்னீங்களாமே? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு. எங்க அண்ணன் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிற தகுதிய அவர் இழந்துட்டார். இப்ப சொல்லுங்க, உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்ப? ராஜா என்ன சொன்னதுக்கு அப்புறமும் அப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? எனக்கு வேற வழியே தெரியல, அதனாலதான் அப்படி கேட்டேன். உண்மை இப்ப நான் சொல்லட்டுமா? அந்த குழந்தைக்கு தகப்பேன் இவன் தானே. நான் சொல்றேன். அன்னைக்கு அருண் ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. தற்செயலா அந்த ரூமுக்குள்ள போனேன். அங்க டீச்சர் அவனு கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோவை பார்த்தேன். நிச்சயமா டீச்சர் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். இதுல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு எங்க அண்ணனை பின்தொடர்ந்து போனேன். அப்ப என்னம்மா சண்டித்தனம் பண்ற? நீ ஒரு முடிவோட வந்திருப்பேன்ல நினைச்சேன். முடிவோட தான் வந்தேன். ஒண்ணு உன் முடிவை நீ மாத்திக்கணும், இல்ல இதோட நான் முடிஞ்சு போயிடணும். ஐயோ, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கியே. நான் நல்ல மூடோட வந்திருக்கேன். பயத்தை வேஸ்ட் பண்ணாதமா. நீ என்ன தொடரணும்னு நினைச்சா என் பொறுத்து தான் தொடணும். இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள அழிச்சுட்டா எப்படி?
இவன் செத்ததோட உங்க வாழ்க்கையில நடந்த கெட்ட சம்பவங்களும் செத்து போனதா நினைச்சுக்கங்க. உதவி செய்ய வந்தனா கொலகாரி ஆயிட்டது ஊருக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயந்துதா அவங்க இந்த உண்மையை மறைச்சிட்டாங்க. கிட்ட குடும்பம்னு சொன்ன திருத்திழான்னு பார்த்த முடியல, அதான் அழிச்சிட்ட. என்னைக்கு இருந்தாலும் உபாயால என்ன உன் மனைவின்னு சொல்ல வைப்பேன்னு சொன்ன, அதுல நான் தோத்துட்டேயா. ஏன்னா எந்த நிமிஷத்துலயும் நான் கொலைகாரின்னு போலீஸ் என்ன கைது பண்ணலாம். நீ நல்லா இருக்கணும்யா, அது என்னோட ஆசை. போறையா. அண்ணே, அருணால உங்களுக்கு எந்த கலங்கமும் உண்டாகலைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உங்க வயித்துல வளர குழந்தைக்கு இந்த சனியை உதிச்ச நேரம் சரியில்லை. இதுக்கு மேல இதை வயித்துல சுமந்துட்டு இருந்தா ஏய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, உன் தங்கச்சி போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்க. தங்கச்சி என் தம்பியை கொன்னுட்டாடா. ஏன்டா? எல்லாம் அந்த பட்டாளத்துக்காரன் பொண்டாட்டிக்காக தானே. பட்டாளத்தான் என் தொழில நாசமாக்குற மாதிரி என் குடும்பத்தையும் நாசமாக்கிட்ட. என் தம்பியை இழந்து நான் தவிக்கிற மாதிரி உன் தம்பியை இழந்து நீ துடிக்கிறடா. ஏய், அந்த பயலை தீர்த்துக்கிட்டு அவசரப்பட்டுட்டியாப்பா. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. நீ அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க வந்தப்ப நீ கல்யாணம் ஆகாதவங்கிறதையும் பண கஷ்டத்துக்காகத்தான் என்கிட்ட வந்திருக்கேங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமும் உனக்கு ஆபரேஷன் பண்ண என் மனசு கேட்கல. நான் உன்னை வெளியே அனுப்பினா உன் பண தேவைக்காக நீ வேறொரு இடத்துக்கு போய் இதே காரியத்தை செஞ்சுக்குவேன்னுதான் உங்ககிட்ட விவரம் சொல்லல. உனக்கு நான் மயக்க மருந்து மட்டும்தான் போட்டேன், வேற ஒண்ணும் செய்யல. உங்ககிட்ட நான் கொடுத்தது அரசாங்க பணம் இல்ல, என் சொந்த பணம். டாக்டர் சார், இது தெரியாம என் மனைவி கிட்டயும் என் தம்பி கிட்டயும் நான் எப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். இனிமே அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? ஓகே ஓகே, நல்ல வேளை கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், இல்லைன்னா உன் குழந்தைய நீ இழந்திருப்ப. மாலதி,
பண்ணிடுச்சுன்னு போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சார் சார் நான் போய் உடனே கூட்டிட்டு வரேன். உன் கண்ணை தூசி பட்டுச்சுன்னா அந்த காத்தையே நிறுத்திடுவேன். நீ கண் கலங்குனா அது பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேயா? என்ன உன் மனைவின்னு சொல்ல வைப்பேன்னு சொன்ன. அதுல நான் தோத்துட்டேயா. நீ நல்லா இருக்கணும்யா, அதான் என்னோட ஆசை. போறையா. ராஜா ராஜா என்ன மன்னிச்சிடறா தம்பி. என்ன தம்பின்னு கூப்பிடாதீங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதப்பா, அப்படி சொல்லாதப்பா. புத்தி கெட்டு போய் நான் உன்னை அனாதன்னு சொல்லிட்டேன். அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா. நீ அனாதை இல்ல, நீ அனாதை இல்ல. என்ன விட்டுட்டு நீ போயிட்ட, நான் தான் அனாதை ஆயிடுவேன். பெத்தவங்களுக்கு மேல என்ன பாசம் வச்சு வளர்த்த நான் உனக்கு தம்பி இல்ல மக. அடுத்த ஜென்மத்துல நான் அண்ணி வயித்துல அந்த குழந்தையா வரப்பேன். ராஜா 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 ராஜா